விஜய், நிவின் எல்லாருமே சேர்ந்து கீழ இருக்காங்க. ஒவ்வொரு சொந்தக்காரங்களா வந்துட்டே இருக்காங்க. "வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. எல்லார்கிட்டயுமே பேசிட்டு இருக்காங்க. தட்டு எல்லாமே சாரதா அழகா அடுக்குறாங்க. அடுக்கிட்டோனே, "சரி நீ போயிட்டு காவேரி என்ன பண்றான்னு பாருப்பா" அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அங்கேருந்து விஜய் அப்படியே உள்ள போறாரு. போயிட்டு அப்படியே எட்டி பார்க்குறாரு. காவேரிக்கு அழகா தலையில பூ சுத்திட்டே இருக்காங்க. அப்படியே நின்னு ரசிக்கிறாரு. பயங்கர சந்தோஷத்தோட அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. "என்ன என் பொண்டாட்டி இவ்ளோ அழகா இருக்கா? அப்பப்பப்பா!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாரு. "வாங்க மாமா வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. "என்ன காவேரி, இப்ப நீ ரொம்ப அழகா இருக்க காவேரி" அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. அப்படியே காவேரி வெட்கப்படுறாங்க. "ஏய் உண்மையாவே சூப்பரா இருக்கடி நீ. உன்ன இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. பூ, தலையில எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்றாங்க. "சரி நீங்க கூட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கீழ வராங்க. வந்த உடனே உட்கார வைக்கிறாங்க. "இங்க பாருப்பா விஜய், நீ மாலை போடு" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி விஜய் மாலை போடுறாரு. காவேரி அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. வரவங்க எல்லாருமே பார்த்தா அவ்ளோ சொந்தக்காரங்க இருக்காங்க. அப்படியே சொந்தக்காரங்கலாம் அப்படியே பார்க்குறாங்க சுத்தி. "என்ன இவ்ளோ சொந்தக்காரங்க இருக்காங்களா இவங்களுக்கு? நம்ம பார்த்ததே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா கிட்ட சொல்றாங்க. "ஆமாக்கா, எவ்ளோ சொந்தக்காரங்க. கொஞ்சம் கிராண்டா தான் பண்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "பாருடி, நல்ல வேளை எனக்கு தனியா வளகாப்பு நடந்துச்சு. இவ கூட மட்டும் வச்சிருந்தா நான் ஒரு பெரிய இதுவாவே தெரிஞ்சிருக்காது. எனக்கு தனியா நான் பண்ணிக்கிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாக்கா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். எவ்ளோ சொந்தக்காரங்க எவ்ளோ கிராண்டா பண்றாங்க. வீட்ல தான் பண்றாங்க. ஆனா ரொம்ப நல்லா பண்றாங்கக்கா" அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "ஆமாடி, ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய் கிட்ட நலங்கெல்லாம் வைக்க சொல்றாங்க. அதே மாரி அவரு நலங்கெல்லாம் வைக்கிறாரு. ஒவ்வொன்னுத்தையும் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு வைக்கிறாரு. ஒவ்வொருத்தரா வராங்க, வளையல் போடுறாங்க. அழகா நலங்கு எல்லாமே வைக்கிறாங்க. வச்சு முடிச்ச உடனே காவேரி அப்படியே மேலே போறாங்க. மேலே போனோனே அப்போ கங்கா சொல்றாங்க, "அக்கா, இதுதான்க்கா நல்ல நேரம். எப்படியாவது காவேரி அக்காட்ட நம்ம பேசிடலாம். ஏன்னா அக்கா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "சரிடி வாடி பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா, கங்கா 2 பேருமே சேர்ந்து மாடிக்கு போறாங்க. போன உடனே சொல்றாங்க, "அக்கா உன்கிட்ட ஒண்ணு பேசணும்" அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "சொல்லுடி என்ன?" "இல்ல அந்த கொடைக்கானல் வீடு இருக்குல்ல." "ஆமா, கொடைக்கானல் வீடு இருக்கு. அதான் ஹோம் ஸ்டேக்கு விடலான்னு சொன்னோமே" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அந்த வீட்ட நம்ம வித்தரலாம்க்கா" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் எதுக்காகடி இப்படி பேசிட்டு இருக்க? அது அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடு. அத எப்புட்ரி விக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "இங்க பாரு காவேரி, நல்லா தெரிஞ்சுக்கோ. எங்களுக்கு பணம் வேணும். அதனால அந்த வீட்ட வித்தரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "அக்கா உனக்கு என்னக்கா இப்ப பண தேவை இருக்கு?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஏன்டி இல்ல? உனக்கு என்ன பத்தி ஏதாவது கொஞ்சமாவது புரியுதா? இல்ல தெரியுதா?" அப்படின்னு கேட்குறாங்க. "பணம் இல்லாம தாண்டி குமரன் மாமா பணம் சம்பாதிக்கிறதுக்காக மாசமா இருக்க என்ன இங்கே விட்டுட்டு போயிட்டாரு. எங்ககிட்ட மட்டும் பணம் இருந்தா அவரு என் கூடவே இருந்திருப்பார்ல. எனக்கு பணம் வேணும்டி" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. "அக்கா எனக்கும் பணம் வேணும்க்கா" அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "இல்லக்கா, நிவின் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பணம் வேணும்னு நினைக்கிறாரு. அவங்க அம்மா கிட்ட கூட போய் கேட்கவே இல்லக்கா. அவரு லோனுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காரு. நான் வந்து அந்த பணத்த குடுத்தா நல்லாருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால எனக்கு பணம் வேணும்க்கா. அந்த வீட்ட நம்ம வித்தரலாம்க்கா" அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "ஏய் என்னடி பேசிட்டுருக்க? கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணுடி. இந்த மாரிலாம் பண்ண முடியாதுடி. அப்பாவோட மொத்த உழைப்பும் அதில இருக்குடி" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. "அக்கா, நீ சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா எங்க 2 பேருக்குமே பணம் தேவைப்படுது. கண்டிப்பா அந்த வீட்ட வித்து தான் ஆகணும். வேற வழியே கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள காவேரி கீழ கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. பாட்டி எல்லாருமே சேர்ந்து கூப்பிடுறாங்க. அதுக்குள்ள காவேரி கீழ வராங்க. வந்த உடனே ஆரத்தி எல்லாமே எடுக்குறாங்க. எடுத்து முடிச்சோனே வந்த சொந்தக்காரங்க எல்லார்கிட்டயுமே பேசுறாங்க. "இங்க பாருங்க, என்னோட விஜய், என்னோட மருமக எல்லாருமே என்னோட வீட்ல தான் இருக்காங்க. நீங்க எல்லாம் பேசினா மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "ஆ, ஆமாமா. நீங்க சொல்றதெல்லாம் உண்மதான். உங்க குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க. நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்த சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து போறாங்க. அதே மாரி சாரதா சொல்றாங்க. "சரி காவேரி, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்றாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. "அக்கா நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா, கங்கா எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க. "இங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒரே நாள்ல 5 வகையான சாப்பாடு, இவ்ளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்காக எல்லாத்தையும் எடுத்து பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. "இதில என்னங்க இருக்கு? என்னோட பொண்ணு. என் பொண்ணுக்கு நான் தானே பண்ணணும். வேற யார் பண்ணுவா? எனக்கு என் பொண்ணுக்கு பண்ணதில அவ்ளோ சந்தோஷம் தான் எனக்கு" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "சரிங்க, நாங்க போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து அப்படியே போறாங்க. "அக்கா நான் போயிட்டு வரேன்க்கா. நான் சொன்னத கொஞ்சம் யோசிச்சு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அங்கேருந்து அப்படியே போறாங்க. காவேரியோட ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி மாறுது. அதே மாரி கங்காவும் சொல்றாங்க. "நான் போயிட்டு வரேன் காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க.
தாத்தா போகிறாரு. விஜய் 2 பேருமே சேர்ந்து அப்படியே குடிச்சிட்டே இருக்காங்க. குடிச்சிட்டே இருக்கும்போது தாத்தா சொல்கிறாரு, "இன்னைக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்கேன். ஏன்னா என் பேரன் வந்துட்டான், என்னோட மருமக எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. எனக்கு வளகாப்பு எல்லாமே சூப்பராக நடந்தது. சொந்தக்காரங்கள்லாம் வந்துட்டு போனாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. குடும்பம்னா இப்படி தான்ப்பா இருக்கணும். இங்கே பாரு விஜய், இங்கே பாரு காவேரி, உங்கள் 2 பேர்கிட்ட ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு தான். நல்லபடியாக என்னோடய பேரனை எனக்கு பெற்று கொடுத்துருங்க. அது போதும். நான் அந்த குழந்தைய வளர்த்துட்டு என்னோடய காலத்தை நான் ஓட்டிடுவேன். எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா நீங்கள் சொன்னது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா, எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நான் காவேரிக்கு தான் நன்றி சொல்லணும். காவேரி, நான் சொன்னேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீ விஜய் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க. இங்கேயே வளகாப்பு நடந்திருக்கு. என் பேரன் என் வீட்டுக்கு வந்துட்டான். எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் காவேரி அப்படின்னு தாத்தா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டே அப்படியே காவேரி ரசித்து பார்க்குறாங்க. ஏய் காவேரி, நான் குடிக்கிறேனே, உனக்கு ஏதாவது கஷ்டமா என்ன அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஐயோ, எனக்கு என்னங்க கஷ்டம் இருக்க போகுது, உங்கள் இஷ்டம், நீங்கள் குடிக்கிறீங்க. நீங்கள் என்ன ரெகுலராக குடிக்கிறவரா என்ன? எப்பயாச்சும் ஒரு வாட்டி தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்பா, பொண்டாட்டினா இப்படி அமையணும், எவ்வளோ நல்லவளாக இருக்கா. நான் குடிக்கும்போது கூட அவ்வளோ ஒரு சரி ஓகேன்னு சொல்கிறா. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் தாத்தா. தாத்தா, நான் எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ தெரியல, காவேரி எனக்கு பொண்டாட்டியாக கிடச்சிருக்கா தாத்தா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருப்பா, நல்லது நினச்சா நல்லது தான் நடக்கும். உன்னோட நல்ல எண்ணம் தான் காவேரி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இனிமேல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். அதுவும் பேர வரப்போகிறான். அப்பா எனக்கு தலைக்காலே புரியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாட்டியை பார்த்தியா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ எழுந்து என்னென்ன, ஐயோப்பா, ஒன்றும் சொல்கிறதுக்கே முடியல. ஒரே நாளில் வளகாப்புக்கு எல்லா ஏற்பாடும் அவள் தான் பண்ணான். கடகடகடான்னு எல்லாத்தையும் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் தாத்தா, எங்ககிட்ட கூட சொல்லவே இல்லை. இன்றைக்கி வளகாப்புனா நாங்களே காலைல தான் எங்களுக்கே தெரியும். பாட்டி மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அவ்வளோ சந்தோஷம்ப்பா, அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். பேரன் வந்துட்டான், மருமக வந்துட்டா, பேரன் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு உடம்பு எல்லாமே சரியாயிடுச்சு. அவள் பயங்கர ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் தாத்தா, நீங்கள் சொல்கிறது என்னவோ கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிகிட்ருக்காரு. சாரதா எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே, அப்பா எனக்கு முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாரதா உட்காராங்க. ஏய், கொஞ்சோண்டு டீ மட்டும் போட்டு குடிடி அப்படின்னு கங்கா கிட்ட கேட்குறாங்க. இருமா, நான் போட்டு தரேன் அப்படின்னு போயிட்டு கங்கா டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பாத்தியா, நல்லபடியாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. ஆமாம், அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறா, ஆனால் எல்லாமே கிராண்டாக தான் நடந்தது. எல்லா சொந்தக்காரங்களும் அங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. ஏய், நமக்கு எப்படி தெரியும், அவங்களுக்கு அவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்க போல இருக்குது. கல்யாணமே எப்படி நடந்ததுன்னு தெரியும்ல, அப்புறம் அவங்க சொந்தக்காரங்களும் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. நல்ல வேலைம்மா, எனக்கு தனியாக வளகாப்பு நடந்தது, அவள் கூட சேர்ந்து வச்சிருந்தா ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கோம் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. ஏய் விடுடி, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கேன். நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். நல்லபடியாக வளகாப்பு நடந்தது, அதே மாதிரி குழந்தையும் நல்லபடியாக பிறக்கணும், அது போதும் எனக்கு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. பாட்டியும் சொல்கிறாங்க. இங்கே பாரு கங்கா, எப்போ பார்த்தாலும் நீ காவேரி ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காது, சரியா, விடு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே சொல்லுங்கள், நான் ஏதாவது பேசினாலே அப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு.